வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விருதுநகர் சாத்தூர் அருகே பொம்மையாபுரம் பகுதியில் பட்டாசு ஆலை விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. 4 அறைகள் தரைமட்டமான நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்ட ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஆலையின் உரிமையாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. உரிய பாதுகாப்பின்றி பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. பட்டாசு ஆலை பாதுகாப்பில் திமுக அரசு தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை இனியாவது அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தார். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் நிவாரணம். காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிறுமியின் லியா லட்சுமி உடலுக்கு பிரேத பரிசோதனை நிறைவு. பெற்றோரிடம் சிறுமியின் உடலை ஒப்படைத்த மருத்துவர்கள். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் உயிரிழந்த குழந்தையின் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்த பெற்றோர். குழந்தையின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். விழுப்புரம் பள்ளி சிறுமி உயிரிழந்த வழக்கில் தனியார் பள்ளி ஆசிரியைக்கு நீதிமன்ற காவல். வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டியில் உயிரிழந்த சிறுமி லியாவின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி கண்ணீர் மல்க அஞ்சலி. பள்ளி நிர்வாகம் தவறு செய்திருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெற்றோரிடம் அமைச்சர் உறுதி. வேலூர் காட்பாடியில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் விடிய நடத்தி வந்த சோதனை நிறைவு. ஒரு பையை மட்டும் பறிமுதல் செய்த அதிகாரிகள். கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. வேலூர் துணை மேயர் சுனில்குமார் விளக்கம். வேலூர் காட்பாடியில் உள்ள கிங்ஸ்டன் கல்லூரியில் தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள். புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு மேடையில் அடையாள அட்டையின்றி சிலர் ஏறியதால் விழா குழுவினர் எதிர்ப்பு. நாற்காலியால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலர் வெளியீடு. சென்னை தலைமை செயலகத்தில் மாநாடு மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆவடியில் அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் குடும்பத்திற்கு வீட்டுமனை பட்டா.
சிறுமி டானியாவிடம் குடும்பத்தாரிடம் ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பிய விவகாரம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்தது கடந்த ஆட்சி காலம் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம். மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் ஆட்டு மந்தையில் அடைக்கப்பட்டதாக எழுந்த புகார். ஆடு குட்டகை வேறு, குஷ்புவை கைது செய்து வைத்திருந்த இடம் வேறு என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். அவங்களை அடைக்கல, ஆடு ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க, இவங்களும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவர்கள் சராசரியாக கணக்கிட வேண்டும். ஆகவே திடீர் போராட்டத்தால், அதுவும் பெண்கள் என்பதால் எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று சிறைக்கெல்லாம் அனுப்பாமல் அங்கேயே ஜாமீனில் விடுவித்து விடுகிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். ஈரோட்டில் நடந்த காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்து விட்டேன் என கனிமொழி விளக்கம். யார் அந்த சார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. யார் அந்த சார் அப்படிங்கறத பெரிய டென் பண்றாங்க எதிர்கட்சிகள். இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு. அது பெண்ணுடைய பார்வையில இருந்து அந்த யாருங்கிறது வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறது வழி. அந்த பெண் வந்து எப்படிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் வந்து அந்த ஃபோன் வந்து அப்போ வந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம், அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் திட்டமிட்டே அரசியலாக்கப்படுவதாக கனிமொழி குற்றச்சாட்டு. விசாரணையின் முடிவில் யார் எந்த சார் என்பது இல்லை என்பது கூட தெரிய வரலாம் எனவும் விளக்கம். பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில் எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். வந்து எஃப்ஐஆர் லீக் கூட வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மதுரையில் தடையை மீறி பேரணி நடத்திய குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. மதுரை மேற்கு கிராம உதவியாளர் ஜலபதி அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்திக்கும் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள். குஷ்பு, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் இன்று மாலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நடிகர் எஸ்.வி. சேகர் மகன் பெயரில் வந்த வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தகவல். கடந்த சில மாதங்களாக சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு வரும் வெடிகுண்டு மிரட்டல்கள். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் யார் என்பது குறித்து துப்பு கிடைக்காமல் திணறும் போலீசார். சென்னையில் கடந்த 10 நாட்களில் மிகவும் மோசமடைந்த காற்றின் தரக்குறியீடு. காற்று மாசால் நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள், ஆஸ்துமா, இதய நோயாளிகள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். சேலத்தில் குடிநீர் வசதி கேட்டு 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். பெண்கள் சிலர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. தூத்துக்குடி அருகே மண்பானைகளில் பொங்கலிட்டு கொண்டாடிய வெளிநாட்டினர். வேஷ்டி சேலை அணிந்து அசத்தல்.
கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னையிலிருந்து டெல்லி, பெங்களூரு புறப்படும் விமானங்களின் சேவை ரத்து. விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. கோவை தனியார் கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவர் தற்கொலை. திருப்பூரில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பெற்றோர் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் உப்புலிப்பாளையத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான விவகாரம். 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் கிடந்த இரும்பு பொருள் ரயில் சக்கரத்தில் சிக்கியதால் பரபரப்பு. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் ரயில்கள் அனைத்தும் காலதாமதம். கந்துவட்டி புகாரில் நாகர்கோவில் காசிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவரது தந்தை தங்கபாண்டியனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே வீசப்பட்ட 3 மாத குழந்தை மீட்பு. குழந்தையை விட்டுச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. கோவை காரமடை வெள்ளியங்காட்டில் உள்ள யூடியூபர் டிடிஎஃப் வாசன் வீட்டில் வனத்துறை சோதனை. தடை செய்யப்பட்ட விலங்குகளை வீட்டில் வளர்த்து வருகிறாரா என்பது குறித்து ஆய்வு. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டி கரும்பறை முத்தையா கோயிலில் 10,000க்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்களுக்கு கறி விருந்து. வினோத திருவிழாவில் 4000 கிலோ அரிசி 57 கிடாய்களை வைத்து சமைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு குற்றால அருவிகளில் அலைமோதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். சீராக விழும் தண்ணீரில் குடும்பத்தினர் உற்சாக குளியல். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் பகல் 5வது உற்சவத்தில் தங்க பல்லக்கில் எழுந்தருளிய நம்பெருமாள். ரங்கா ரங்கா என முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 57,720க்கு விற்பனை. டெல்லியில் 5 நாட்கள் நடைபெறும் 2025ஆம் ஆண்டிற்கான கிராமப்புற இந்தியா திருவிழா. பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கிராமப்புற மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை வழங்குவதே அரசின் நோக்கம். கிராமங்களின் அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்தும் செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. பாஜகவின் சுயநலத்தால் மணிப்பூர் 600 நாட்களுக்கு மேலாக பற்றி எரிகிறது. பிரதமர் மோடி இதுவரை அங்கு செல்லவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே குற்றச்சாட்டு. விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்க ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய ஸ்பெடாக்ஸ் ஏ மற்றும் ஸ்பெடாக்ஸ் பி விண்கலம். 2 விண்கலமும் 2 கிலோமீட்டர் இடைவெளியில் இருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். சிட்னி டெஸ்ட் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்கள் சேர்ப்பு. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியாவை விட இந்திய அணி 145 ரன்கள் முன்னிலை.